ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணா கார்னர். இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்ட் பேஸ்டல் ட்ராயிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் கேட்ரிட்ஜ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே ஒரு நார்மல் A4 ஷீட்டில் நான் வந்து ஒரு பாட்டில் மாதிரி ஆர்ட் பண்ணிக்கிறேன். அந்த பேப்பரை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒன் சைடில் மட்டும் ஒரு பாட்டில் ஷேப்புக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதை அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு இமேஜ் மாதிரி கிடச்சிரும். இதை வந்து பேஸாக வச்சுட்டு இதை வச்சு நான் வந்து அந்த ஒயிட்டு ட்ராயிங் ஷீட்டுக்கு மேலே வந்து பென்சிலில் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் வரைஞ்சிருக்கேன், ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம கலரிங் பண்ண போகிறோம். ஸோ பாட்டில் இமேஜை வந்து நம்ம வரையணும் அப்படின்னா எல்லா பக்கம் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கணும். அதுக்காக ஒரு A4 ஷீட்டில் பாட்டில் மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணி ஒட்டி அதை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலுக்குள்ளே நம்ம கலரிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 4 கலர் தான் எடுக்க போகிறேன். ரெட், ஆரஞ்சு, ஒயிட், எல்லோ, அவ்வளோதான். ஸோ பாட்டில் ஃபுல்லாக எல்லோ கலர் வரும். பாட்டிலோட மூடி போடுற இடத்துல ஒரு ஸ்க்ரூ டைப் லாக் தானே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல சின்ன சின்ன பெண்டாக இருக்கும். அந்த பெண்ட் எஃபெக்ட் காமிக்கிறதுக்கு தான் ஒரு 2-3 கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து ரெட்டும் ஆரஞ்சும் லைன்ஸாக போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட்டையும் கொடுத்து நான் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சாஃப்ட் பேஸ்டல் தான். எல்லோ கலரில் பண்ணிவிட்டு அதை வந்து கையில் லைட்டாக வச்சு தேய்ச்சிங்கனாவே எல்லா கலரும் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆயிருமா, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ எல்லோ ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த பாட்டிலில் வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடும் இருக்கிற மாதிரி மேலே வரைஞ்சிட்டு அதையும் வந்து கையிலே வந்து ரப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரன்ஸில் அந்த மூடி போடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் கொடுத்துக்கோங்க ரெட் கலரில். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக ஒரு பாட்டில் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். அந்த இடத்துல மட்டும் கலரிங் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நான் கலரிங் வந்து பாட்டிலுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பாட்டில்லேருந்து ஒரு ட்ராப் ஜூஸோ ஏதோ ஒன்று கீழே விழுகுது அப்படின்னா அந்த ட்ராப்போட இமேஜையும் நான் வரைஞ்சி அதுக்குள்ளே வந்து கலர் கொடுத்துக்கிறேன். அதில் என்ன கலர் கொடுத்துருக்கேன்னா ரெட் அண்ட் ஆரஞ்சு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரெட் அண்ட் ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ட்ராயிங் ஆல்ரெடி நம்ம பென்சிலில் பண்ணணும்ல, அந்த இடத்துல கலரிங் முடித்ததுக்கப்புறம் ஒரு டார்க்கான ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் ஆர் பென் வச்சு அவுட்லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அடியில் வந்து இந்த மாதிரி ஷீட் வச்சுட்டு போடுங்க. இல்லாட்டி நம்ம கலர் பண்ணது நம்ம கையில் ஒட்டி மற்ற இடத்துலலாம் ஒட்டிக்கும். அப்போ வந்து ட்ராயிங் வந்து நீட்டாகவே இருக்காது. அதனால தான் நான் அடியில் வந்து ஒரு ஒயிட் ஷீட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எல்லா பக்கம் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதை அப்படியே சிசரை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ஆர்ட்டை வந்து வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன வேலை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு தின்னான பென் எடுத்துக்கோங்க. பென் எடுத்துகிட்டு ப்ரெஷ்ஷில் கூட பண்ணலாம். உங்களுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தால் ப்ரெஷ்லேயும் பண்ணலாம். பட் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தின்னான பெனில் அந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு சின்ன கயிறு போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த கயிறை வந்து ஒரு ஆள் பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், இழுத்துட்டு அப்படியே மேலே போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக ஒரு ஆளோட அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஆளோட அந்த அவுட்லைனுக்குள்ளே பிளாக் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆள் வந்து கயிறை பிடிச்சி மேலே போகிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து உள்ளுக்குள்ளே வரைஞ்சாச்சு. இதை வந்துட்டு வேறு எதுலையாவது ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ஆள் கயிறு பிடிச்சி மேலே போகிறாங்கல்ல, அதுக்கு மேலே 2-3 பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதையும் வரைஞ்சாச்சு. ஓகே, இதை வந்து நான் வந்து வேறு ஒரு ஷீட் மேலே ப்ளேஸ் பண்ணலான்னு ஒரு பிங்க் கலர் நார்மல் கலர் பேப்பர் எடுத்தேன். பட் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி பிளாக் கலருக்கு மாற்றிட்டேன். இது பிளாக் கலர் சார்ட் ஷீட்டு. அதுக்கு மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணால் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இதுக்கு மேலே வச்சுருக்கேன். ஓகே, வச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. கீழே கரெக்டாக அந்த பாட்டிலேருந்து ஒரு ட்ராப் விழுகும்ல, அப்படி அந்த மாதிரி ஒரு கரெக்டாக எந்த இடத்துல அந்த ட்ராப் விழுகுமோ அந்த இடத்துல அந்த ட்ராப் ஷேப்பையும் ஒட்டிடுங்க. அப்புறம் ஒயிட் கலர் சாஃப்ட் பேஸ்டல் எடுத்து கீழே வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு எஃபெக்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அவுட்லைன் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்மளோட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்னு வேணால் சொல்லலாம். முடிஞ்சிருச்சு. எக்ஸஸாக இருக்கிற இந்த ட்ராயிங் ஷீட்டை அந்த பாட்டில் ஆர்ட் பண்ணோம்ல, அது கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்ருக்கிற மாதிரி தான் நான் ஒட்டியிருக்கேன். அது எக்ஸஸாக இருந்துச்சு, கட் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற பெயிண்ட்லாம் ரப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த பாட்டில் ஆர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது பாட்டில் ஆர்ட் கிடையாது, பேப்பர் ஆர்ட். பேப்பருக்குள்ளே ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி. இந்த ட்ராயிங்கோட கேப்ஷனை வந்து டேஸ்ட் த சக்ஸஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ட்ராப் வந்து அதுதான் சக்ஸஸ்.
அந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணுன்னா கஷ்டப்பட்டு கயிறு பிடிச்சி மேலே போகிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். அந்த டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக டேஸ்ட் த சக்ஸஸ்னு ஒரு கேப்ஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெஸ்ட்டு கேப்ஷனுக்கு என்கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் வரும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பாய்.